மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு கொத்தரங்காய் இருக்குது கற்றுக்கலாம். பாருங்க, கொத்தரங்காய் செடியே தாங்காமல் அது சாஞ்சிச்சு. எப்படி இருக்காங்க பாருங்கள். நாட்டு கொத்தரங்காய் இது. இப்படி கொத்து கொத்தாக இருக்க வச்சு தான் கொடியே கேனல் தான் வச்சுருக்குறேன், வாட்டர் கேனில். அது என்னென்னா சாங்க மாட்டேங்குது, அப்படியே சாஞ்சிக்குது. அதெல்லாம் பறிச்சிடலாம் இப்போது. இப்படி கொத்து கொத்தாக இருக்குது. கேட்டுங்களா? இதான் கொத்து கொத்தாக தனியாக இருக்குது. இப்படி கொத்து கொத்தா நாட்டு காய் மாட்டேன், இப்படி தாங்க கொத்து கொத்தாக காய்க்கும் பாருங்கள். இது வந்து ஹைப்ரிட் காய்ங்க. அதிலே 2 செடி இருக்குது அந்த கேன்லேயே. சாஞ்சிக்கு. இது வந்து நாட்டு காய் பறிச்சிட்டோம். இதில் பாருங்கள், ஒரே செடியில் எவ்வளோ காய் பாருங்கள், கொத்து கொத்தா. இது வந்து ஹைப்ரிட்டிங் காய். இதில் ஒரு விதை, அதில் ஒரு விதை நட்டாச்சு ஒரு கேனில். இதை பறிச்சிடலாம். காய் நல்லா கொத்து கொத்தா எப்படி இருக்குது பாருங்கள். அது 2 நாளாக மழை பெஞ்சிருக்கு, செடிங்க சாயுது நிறைய பாருங்கள். இதுமாரி நீங்களும் மாடியில் தோட்டம் வச்சு இயற்கையான காய் சாப்பிடுங்க பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் கொத்தரங்காய் தான். ஹைப்ரிட்டிங் கொத்தரங்காய். இருக்குது அது இந்த கொத்தரங்காய் தான் இப்போதைக்கு எனக்கு அறுவடை கொடுக்குது. மற்றதெல்லாம் செடி வகைங்கள்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன் நிறைய பாருங்கள். எல்லாமே வண்டை செடி போட்டிருக்கு இப்போ தான். இப்படி காய் பறிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பறிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது பாருங்க. 4 செடியில் தான் பறித்தேன் இந்த லைனில். பாருங்க, இருக்கிற கொத்தரங்காயே பறிச்சிடலாம் நம்ம. அதுவும் முத்திடும் பழகுது, அதனால் இருக்கத்தையும் பறிச்சிடலான்ட்டு தான் பறிக்கிறேன். நான் பாதி பறிச்சுட்டு ஒரு 1/2 கிலோ காய்க்கு பறிச்சிட்டேன். அது போதும்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் முத்திடும் பழகுதே, விட்டா முத்தினா நல்லா இருக்காது, அதனால் கட் பண்ணிக்கலாம். நாட்டு காய் மாட்டேன் வெகுவாகுது பாரு. கட் பண்ணிடலான்னு பார்த்தாக்கா பிஞ்சுங்க இருக்குது, அதனால் கட் பண்ணுவேன் நான்ட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள். பாருங்கள், நிறைய இதில் பிஞ்சு இருக்கா. அரை கிலோ காய்க்கு பறிச்சிட்டேன். கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரை கடைஞ்சிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திருவச்சி மல்லி பறிக்கலாம். நான் நேற்றுக்கு ஊருக்கு போயிட்டேன், இதெல்லாம் பறிக்கலை, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மல்லிலாம் இன்றைக்கி பூத்த மல்லி. திருவச்சி மல்லி, அடுக்கு மல்லி இருக்குது. சூப்பராக இலையோட பாருங்கள். இதெல்லாம் முட்டை இருக்குது, நிறைய முட்டை. இப்போ வந்து நித்திய மல்லி பறிச்சிடலாம். நித்திய மல்லி
கத்திரிக்காய் கொடி, அவரை கொடிங்க, இதெல்லாம் பீரக்கங்காய் கொடி பாருங்கள், எல்லாம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் மணத்தக்காளி செடி அவரை நிறைய இருக்குது. இப்படி கொத்தரங்காயாக நிறைய இருக்குது. நான் ஒரு 10 கேனுக்கு வச்சுருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் நிறைய கிடைக்குது. அதுமாரி கேனில் வாட்ரு கேன்லேயே வச்சா போதும். கொத்தரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் கொடி வகைங்க தான் கூடையில் நடணும். இந்தமாரி நீங்களாம் நட்டு நல்லா காய்கறிங்கள்லாம் சாப்பிடுங்க. பாருங்க செடி பழம், அன்றைக்கி ஒரு செடி பழம் பறித்தேன். இன்றைக்கி இதுவும் பழுத்துட்டாங்க பாருங்கள். செடி பழம் சூப்பராக இருக்குது. 2 செடி பழம் தான் காய்ச்சிது. அன்றைக்கி ஒரு நாள் ஒன்று பறித்தேன், இன்றைக்கி ஒன்று இருக்குது. அது காயாக இருக்குதுன்னு அன்றைக்கி பறிக்கலை, பறிக்கணும். அதான் தக்காளி செடி நட்டுக்கு. அதெல்லாம் காராமணி கொடி, அதெல்லாம் வெண்டை செடி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு கேனுக்கு 2 செடி 3 செடி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கிறாங்க. கொத்தரங்காய் இருந்த கொத்தரங்காய் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இன்னும் பிஞ்செல்லாம் இருக்குது. முத்தனத்தை மட்டும் பறிச்சிட்டேன். 3/4 கிலோ காய், 1.5 கிலோ காய் இருக்கும் மொத்தம். கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பூ பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுக்கு மல்லி எப்படி சூப்பராக இருக்குது. எல்லாம் அடுக்கு மல்லி, இன்னும் அரும்பு இருக்குது பூக்கும். இன்றைக்கி கொத்தரங்காயை பொரியல் பண்ணிட்டு கீரை கடைஞ்சிட வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.